ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தேன் கைஸ். ஸோ அதான் கொஞ்ச நேரம் கூட சில் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். ஓகேங்களா, எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்றத ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா நான் என் ஹஸ்பண்ட் எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு போனோம். ஸோ போகும்போது எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, போகிற வழியில காஃபியோ டீயோ சம்திங் நாங்கள் குடிப்போம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காஃபி ஷாப்பில் நிப்பாட்டி நாங்கள் 2 பேரும் டீ காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலனா கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அங்கிள் வந்து ஒரு ஆண்டியை ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டிட்டு அடிக்கடிக்கெலாம் போய் ரொம்ப ஒரு மாதிரி தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பிகாஸ் அது ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிக்குள்ளே நம்ம வந்து இன்டர் ஆகக்கூடாது, கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப திட்டிகிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சண்டை போட்டு திட்டிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இவங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஆண்டி அழுதுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் கூட இன்னும் இப்படிலாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸோ அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது அப்படின்றது நார்மல். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து வீட்டில் நடக்குது அப்படின்னா அது வேறு. ஸோ வெளியில் 4 பேர் முன்னாடி அது நடக்கும்போது அது எவ்வளோ அவமானமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ பொண்ணாக நான் வந்து அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 3rd பர்சன் எனக்கே அப்படி இருக்கும்போது ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் இருக்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் இப்போ மேரேஜ் பண்ணி லைஃப்குள்ளே வராங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே என்னென்னா அவங்கள எந்த இடத்துலையும் அவமானப்படாமல் அசிங்கப்படுத்தாமல் வச்சுக்கணும். அதுதான் எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்குறது. ஸோ காசு பணம் அதெல்லாம் செகண்டரி. ஓகேங்களா, ஸோ அது மட்டும்தான் எல்லா பொண்ணுங்களுமே இப்போ வரைக்குமே எல்லா பொண்ணுங்களுமே எதிர்பார்க்குறது. அது மட்டும் எந்த இடத்துலையும் தன்னோட கனவை நம்மளை விட்டு கொடுக்காம நம்ம பார்த்துக்கணும், நம்மளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்லேயும் கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்களான்றது எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த பிளேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி போன பிளேஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அடிக்கடி போகிற பிளேஸாக கூட இருக்கலாம். ஸோ போகிறவங்க வரவங்க எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் அகைன் அந்த பிளேஸுக்கு போகும்போது அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். உங்களை ஒரு மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜென்ஸு, நீங்கள் அசிங்கமோ அது அவமானமோ படுத்திட்டு போயிட்டீங்க. பட் ஆனால் ஒரு பொண்ணாக அதை அவங்க அனுபவிச்சு அவங்களுக்கு தான் தெரியும் வலி என்னன்றது. ஸோ நீங்கள் யாராவது அந்த வலி இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பெயினை ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்க்குறவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண தப்பை அவங்க கண்டிப்பாக அவங்க திருந்திக்கிறதுக்கு இதுக்கு நல்ல சான்ஸாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் அவங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. நீங்கள் யாராவது எங்கேயோ போகிற வழியிலையோ இல்லை எங்கேயோ பக்கத்து வீட்டோ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்கள நம்பி வர்றதே உங்க கூட சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் எந்த இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஹாப்பியாக வச்சுப்பீங்கன்ட்டு தான் உங்களை நம்பி வராங்க. ஸோ அவங்களுடைய உணர்வுகளை மதிங்க. ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, உணர்வுகள் என்பது ஒன்று தான். ஸோ இவங்களுக்கு வேறு அவங்களுக்கு வேறெலாம் கிடையாது. ஃபீலிங்ஸ்னு எல்லாருக்குமே ஒன்று தான். அந்த உணர்வுகளை மதித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயோ இல்லை நான் யாரும் இல்லாத இடத்துலையோ சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. ஓகேங்களா, ஈவன் சின்ன குழந்தை கூட சொன்னால் புரிஞ்சுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆம்பளை திட்டிட்டு போயிடலாம், பட் அதை அனுபவிச்ச பொண்ணுக்கு தான் அதில் வழி தெரியும். இப்போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கும், ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அப்படி 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான், நார்மல் ஆகிடுவாங்க. பட் ஆனால் 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அந்த வலி என்றைக்குமே அவங்களுக்குள்ளே விட்டு போகவே போகாது. நார்மலாக என்ன தான் பேசி சிரித்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலும் பட் அந்த பெயினுன்றது ஒன்று தான் அவங்களை எப்போவுமே விட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. எப்போவுமே கணவனை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, மனைவி ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக வாழுங்க, என்ஜாய் யுவர் லைஃபு. ஏன்னா பிகாஸ் இருக்கிறது ஒரு லைஃபு. இந்த மாதிரி அவமானம் இந்த மாதிரி அசிங்கம்லாம் வராமல் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பை ஹாப்பியாக வச்சு கொண்டு போங்க, என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட்